வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 168 இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பதவிகளுக்கு புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்களுக்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். மேலும் குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் கட்டண வசூல் முறைக்கான இணையவழி சேவையையும் துவக்கி வைத்தனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசு திறமை உள்ளவர்களுக்கு அரசு பணி வழங்கி வருவதாகவும், மேலும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 300 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என தெரிவித்தார். கழிவுநீர் தொட்டியில் உயிரிழந்த LKG மாணவியின் உடல் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட குழந்தையின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுது வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று கழிவறைக்கு சென்ற LKG மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக அவரின் பெற்றோர் பழனிவேல் சந்தேக மரணம் உள்ளதாக விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி காவல் நிலைய காவல்துறையினர் சந்தேக மரணம், பணியில் அஜாக்கிரதையாக இருப்பது ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் நள்ளிரவு கைது செய்து விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்தனர். அதன் பின்னர் குற்றவாளிகள் மூவரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் குழந்தையின் உடல் இன்று காலை முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை காலை செய்யப்பட்டு உடல் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உடலை பெற்ற பெற்றோர்கள் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்து அஞ்சலிக்காக வீட்டில் வைத்துள்ளனர். வீட்டில் வைத்த உடலை பார்த்து உறவினர்கள், பெற்றோர்கள் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் பள்ளி மற்றும் காப்பகத்தில் மழை நாட்களில் சாலையில் உள்ள யூ வடிவ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு அங்கு சுற்றியுள்ள பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்தி வருகின்றது. இதுகுறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பள்ளி நிர்வாகம் வாய்க்கால் அடைப்பு ஏற்படாமலும் நீர்வாய்க்கால் நிற்காமல் வெளியேறும் பணியை அரசு மூலம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது தற்காலிகமாக மோட்டார் வைத்து வாய்க்கால் நீரை வெளியேற்றி கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். மேலும் நிரந்தர தீர்விற்கு இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தற்போது சதுரங்க வடிவில் ரெடிமேட் கான்கிரீட் கலவை வடிவமைப்பு சாலை குறுக்கே போர்க்கால அடிப்படையில் பொருத்தப்பட்டுள்ளது. இது நேரே சென்று உப்பனார் வாய்க்காலில் இணைகின்றது. இப்பணியை உடனிருந்து சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரிகள் மற்றும் பிரான்சிஸ் சவேரியார் நிர்வாகம் கன்னியஸ்தரியுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இனிவரும் காலங்களில் வாய்க்காலில் நீர் மிக வேகமாக வடிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், இளநிலை பொறியாளர் சங்கர், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசின் பண்டக காப்பாளர் நலசங்கத்தின் சார்பாக சங்க தலைவர் விஜயநாதன் மற்றும் பொதுச் செயலாளர் ஐயனார் ஆகியோரின் தலைமையில் சங்க நிர்வாகிகள் ஷாஜகான், ராம்குமார், விக்டோ தேவி மற்றும் சங்க உறுப்பினர்கள் இணைந்து
புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலகத்தின் இயக்குநர் உதயசங்கர் அவர்களையும் மற்றும் கண்காணிப்பாளர் கஸ்பர் அவர்களையும் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மூக்கு கண்ணாடி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் அவர்களிடம் மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கை ஏற்று 10 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடியை பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார். உலக நன்மை வேண்டி சந்தன காப்பு அலங்காரத்தில் ஷீரடி மகாராஜா சாய் பாபாவிற்கு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலையில் ஷீரடி மகாராஜா சாய் ஆலயம் அமைந்துள்ளது. உலக நன்மை வேண்டி சந்தன காப்பு அலங்காரத்தில் சாய் பாபாவிற்கு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. மகாராஜா சாய் பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முழு சந்தன காப்பு அலங்காரம் பாபாவிற்கு சாத்தப்பட்டது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 150 விதவை, முதியோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மாதந்தோறும் உதவித்தொகை கிடைத்திட முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதற்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ முருகன் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் அரசாணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.